2 வருஷம் செஞ்சா பயிற்சி, ஒரு 5 வருஷம் எடுத்தா முயற்சி. 15 வருஷமா ஒண்ணுமே சீண்டாம ஒருத்தர் போட்டு உட்காந்துருந்தாங்கன்னா, ஐயா 15 வருஷமா ஒரு இடத்துல அப்படியே கிடந்துச்சுன்னா அது போனோம். புரியுதுங்களா? ஸோ இப்ராஹிம் ராவுத்தர், இந்த இப்ராஹிம் ராவுத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் தமிழர் கட்சி மொதல் 2 வருஷம் பயிற்சி எடுத்துச்சான், அடுத்த 2 வருஷம் முயற்சி எடுத்துச்சான், அடுத்த 5 வருஷமாக அந்த கட்சி என்ன முயற்சி பயிற்சியெல்லாம் எடுத்து செத்து போய் பிணமாக கிடக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. இப்போ பதிலுக்கு நம்ம உங்கள் விஜய் அவர்களை பார்க்க போது 41 பேர் பிணமாக கிடந்தாங்களே, நாம் தமிழர் கட்சி வந்து பிணமாக கிடக்குதுப்பா, அண்ணன் சீமான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து முன்னேறாமல் அப்படியே இருக்கார் பிணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன்னா, உங்களை பார்க்க வந்து உங்கள் தலைவரை பார்க்க வந்து 41 பிணங்கள் கிடந்துச்சு, அதுக்கு என்ன சொல்கிறது? அப்படி கேட்டால் எப்படி இருக்கும்? அப்படி தான் நம்ம ஆளுங்க வந்து கேட்குறாங்க. ஏயா நீங்கள்லாம் பிணத்தை பற்றி பேசலாமாயா? நாம் தமிழர் கட்சி வந்து ஆட்சி பிடிக்கல, அதிகாரத்தை போய் எதுவும் பிடிக்கலனா கூட மக்கள் பிரச்சனைக்கு, மக்கள் வாழ்வாதார பிரச்சனைக்கு வந்து நாங்கள் போராட்டம் பண்ணியிருக்கோம். 8 வழிச்சாலை வரக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் போராட்டம் பண்ணி நிப்பாட்டினோம். அதே மாதிரி தான் பரந்தூர் விமானம் இல்லையா, தமிழ்நாடுக்குற ஆசிரியர் போராட்டம், மாணவர் போராட்டம், மீனவர் போராட்டம், இலங்கை தமிழர் போராட்டம் எல்லாத்துலையும் நின்று இருக்கான். எங்களால் எந்த சாவும் நடக்கலை, எங்களால் எந்த பிணமும் விழுகலை. ஆனால் உங்களால் 41 பிணம் விழுந்திருக்கே. வந்து விஜய் அவர்கள் போனால் அந்த கூட்டத்தை பார்க்க வந்த அந்த மக்கள் வந்து இறந்துருக்காங்களே, அப்போ அதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொல்லி நம்மளும் கேட்குறாங்க. நீங்கள்லாம் வந்து நாம் தமிழர் கட்சியை, அதாவது ஆனால் இடுமான கார்த்தி வந்து நல்லா கொஸ்டின் வந்து கேட்குறாருங்க. விஜய் வந்து இலவசத்தை வந்து நான் ஒழிப்பேன் அப்படின்னாரு, சர்க்கார் படத்தை தூக்கி இலவசத்தை தூக்கி போட்டார், அதுக்கப்புறம் அவர் இலவசத்தை வந்து சொல்கிறாருன்னா இவர் எந்த மாதிரியான கொள்கை உடையவர் அப்படின்னு சொல்லி கிழிக்கிறார்ல. அப்போ உடனே வந்து அங்கே இருக்கவங்கெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம்ல, இலவசத்தை இவர் எதுக்கு வந்து இது பண்ணார், அதுக்கப்புறம் நான் வந்தால் 2500 கொடுப்பேன்னாரு, அப்போ 2500 பணமே கொடுக்க முடியாது, கொடுக்கல, வந்து 2 மாதம் ஆச்சு கொடுக்கல, அப்போ கொடுக்க முடியாது, தாலிக்கு ஒரு தங்க கொடுக்க முடியாது, அப்போ தேர்தல் வெற்றிக்காக ஒரு பக்கம் இலவசத்தை வந்து நான் எதிர்ப்பேன்னு சொன்னவர் அரசியலுக்கு வந்து இலவசம் கொடுக்குறேன், அதுவும் 10 லட்சம் கோடி கடன் இருக்கும்போது இவர் சொல்கிறார் ஆட்சிக்கு வந்து ஒரு கொடுக்கலன்னா இவர் எந்த மாதிரியான ஒரு போலியான நபர், போலி வாக்குறுதியை வந்து ஜெயிச்சிருக்காருங்கிறத என்ன இடுமான கார்த்தி சொல்கிறார்ல, அதுக்கு பதில் சொல்ல துப்பு இல்லாமல், இல்லை நாங்கள் வந்து கொடுக்குறோம் பாரு, இந்த மாதம் கொடுக்குறோம் இல்லை அடுத்த மாதம் கொடுக்குறோன்னு சொல்லி அதுக்கு சொல்கிறதுக்கு துப்பு கட்ட இந்த இப்ராஹிம் போன்றவர்கள், சீமான் வந்து பிணமாக இருக்கிறாரு, நாம் தமிழர் கட்சி வந்து பிணமாக இருக்குது, பிணம் போல் இருக்குது, 5 வருஷமாக அப்படி பிணம் போல் இருக்குது அப்படின்னா, நாங்கள் வந்து யாரையுமே பிணமாக மாற்றலையப்பா இப்ராஹிமே, யாரையும் நாங்கள் வந்து பிணமாக மாற்றலையே, எல்லாத்தையும் வந்து நாங்கள் நல்லா தானே வாழ வைக்கிறோம், என் கட்சியில் இருக்க எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே யாருமே சீமானதுங்களை பிணமாயிட்டார் அப்படின்னு சொல்லையே. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்க 41 குடும்பங்கள் சொல்லுதே. இன்றைக்கி இவர் நைனா நாகேந்திரன் வந்து சொல்கிறார் 41 பேர் இறந்ததில் முதல் காரணம் வந்து விஜய் தாங்கிறார். அதே நைனா நாகேந்திரன் தான் அந்த சம்பவம் நடக்கும்போது விஜய் காரணம் இல்லை, அது காரணம் திமுகன்னு இன்றைக்கி அவரே சொல்கிறாரு, விஜய் ஒரு காரணம்னு. எடப்பாடி சொல்கிறார் விஜய் ஒரு காரணம்னு, சீமானன் சொல்கிற எடப்பாடி தான் விஜய் ஒரு காரணம்னு. அப்போ அந்த 41 பிணங்களை பற்றியெல்லாம் நீங்கள் பேசலாமா? பாவம் அப்பாவிக்குள்ளே அந்த விஜயை பார்க்க வந்தாங்க, அந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டுச்சு, விஜய் நடிச்சிருந்தால் அதை வந்து கூட்டத்துக்குள்ளே நான் பேசலை, இவ்வளோ கூட்ட நெரிசலாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் தவிர்த்துருக்கலாம். போலீஸ் வந்து எங்களை உள்ளே விட்றாங்க அப்படின்னு சொல்லி பேசினவர், திட்டம் போட்டு உள்ளே விட்டான்னு பேசுகிறவர், இவ்வளோ கூட்டம் இருக்குது நாங்கள் போகலன்னு சொல்லி இவர் சொல்லிட்டு இவர் வெளியே கிளம்பியிருக்கலாமே, அதெல்லாம் இருக்கும். அப்போ பிணத்தை பற்றிலாம் நீங்கள் பேசலாமா? கேட்ட கேள்வி என்ன, ஏன் வந்து இந்த ரத்தன் பற்றி ஜோசியக்காரை வந்து தலைமை உங்களுக்கு வந்து பர்சனல் செக்ரட்டரி மாதிரி போட்டுக்கிட்டீங்க, ஏன் வந்து ஜெயதீஷ் பழனிசாமியை போட்டுக்கிட்டீங்க, ஏன் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு பிரதிநிதியாக ஒரு கன்னடரை வந்து போட்டிங்க, அதாவது தெலுங்கு கன்னடரை எதுக்கு போட்டிங்க, தமிழே தெரியாதவர் எதுக்கு போட்டிங்க, வெங்கட் நாராயணன் கேட்டால் அந்த கேள்வியில் எந்த கேள்விக்கும் பதில் இல்லாமல் பிணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல. அடுத்து இந்த வீடியோ பாருங்கள். தயவு செய்து நீங்கள் இனிமேல் இதுபோல் அழைக்கிற போது அரசியல் கட்சியிலிருந்து ஒரு இடமாவது சட்டமன்றத்தில் இடம்பெற்றவர்களை அழைத்துத்தான் நீங்கள் விவாதிக்க வேண்டுமே ஒழிய, சும்மா உட்காந்து இத்தனை ஆண்டு காலமாக என்று பேசிக்கொண்டு காசுக்கு விலை போவாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். காசுக்கு வந்து பல பேர் விலை போவாங்க, ஆனால் ஜெய்சா பாண்டியன் மாதிரி யாரும் விலை போக மாட்டாங்க. அப்பா இப்படா இப்படிலாம் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எப்படிப்பா நீங்கள்லாம் அப்படி இருக்கீங்க? ஆள் இங்கே இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா சொட்டா மண்டையாக இருப்பாப்புல, அதை நம்ம வந்து கிரிட்டிசைஸ் பண்ணல. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பு வந்தோடனே ஹேர் ஸ்டைலிஷ் அப்படி பண்ணிட்டு அப்படி போகிறது. இவர் வந்து சொல்கிறாரு, நாம் தமிழர் கட்சியில் எது கூப்பிட்றீங்க, சட்டமன்றத்துக்குள்ளே வந்து ஒரு எம்எல்ஏ எம்பி அந்த மாதிரி இருக்க கட்சியை கூப்பிடுங்க, இந்த மாதிரி கட்சி 5 வருஷம் இருக்குன்னு சொல்லி அந்த கட்சியை கூப்பிட்டுக்கிட்டு என்ன, நம்ம முப்பாட்டை வந்து 1000 வருஷம் முன்னாடி கோயில் கட்டும்போது அதை அவர் வந்து 6 வருஷத்தில் முடிச்சிட்டாரு, சீமான் 5 வருஷமாக அது கட்சி நடத்தி வளவலன்னு பேசிக்கிட்டே இருக்கு, அந்த கட்சியெல்லாம் கூப்பிடுங்க, அந்த கட்சியை மக்கள் புறக்கணிச்சிட்டா அப்படி இப்படிங்கிற. சரி, நீங்கள் சட்டமன்றத்துக்குள்ளே போனீங்களா ஜெய்சா பாண்டியா? நீங்கள் சட்டமன்ற சங்கராபுரமா? ஆமாம், அங்கே நின்னீங்களே, கள்ளக்குறிச்சி 2024 நாம் தமிழர் கட்சி நிற்க வைக்குது,
உங்களை எம்பி தொகுதியில் அந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சங்கராபுரத்தில் போய் நிற்கிறீங்க. அப்போயும் மண்ணை தானே கவனிங்க. சட்டமன்றத்தில் நீங்கள் தோத்தானே போனீங்க. எம்எல்ஏ எலெக்ஷன் நீங்களே ஒரு தோற்று போன நபர். அப்போ நீங்கள் எதுக்கு வந்தீங்க? நீங்கள் ஒரு தோற்று போனவர் தானே, எதுக்கு நீங்கள் வந்தீங்க? நீங்கள் ஒரு தோற்று போனவர் தானேங்க ஜெய்சபாண்டியன் அவர்களே. நீங்கள் ஒரு தோற்று போனவர் தானே. தோற்று போன கட்சி பேசக்கூடாதுன்னா நீங்கள் தோற்று போனவர் நீங்கள் எப்படி பேசலாம்? நீங்கள் எப்படி இந்த விவாதத்துக்கு வரலாம்? வெற்றி தோல்விங்கிறது அப்போயே அந்த மேடையில் இருப்பான காலத்தை என்ன சொல்கிறாரு? நல்லகண்ணையா கூட நல்லவன் இந்த உலகத்தில் எவனா இருக்கானா? எவனா நான் கேட்குறேன். யாராவது இருக்கா? யாராவது உண்டா? யாருமே கிடையாது. யாரோட நல்லகண்ணையா ஒப்பிட முடியாது. ஆனால் அவர் என்ன எம்எல்ஏ நீங்கள் ஜெயிச்சாரா? அவர் மக்களுக்கு சேவை செஞ்சார்ல, அதை யாரும் மறுக்க முடியாதுல்ல. சுதந்திரத்துக்கு முன்னாடியே சுதந்திரத்துக்கு அப்பவும் மக்கள் நடக்கூடிய எல்லா ஒரு எதிரான விஷயத்துக்கு அவர் இன்னும் போராடினார்ல. காவிரி சிக்கல் வரும்போது, முல்லை பெரியார் சிக்கல் வரும்போது, பாலாறு சிக்கல் வரும்போது போராடினார்ல. இங்கே இலங்கை தமிழருக்காக போராடினார்ல. அப்போ அவர் தோற்று போயிட்டார்ல. அப்போ தோற்று போகிறனால அவர் கெட்டவராயிடுவாரா? இல்லை தோற்று போகிறனால என்ன பேசக்கூடாதா அவர்? அப்போ அவரை மாதிரி தான் நாங்களும் வந்து வாங்க குதிரை பேரம் மூலியமாக வாங்க, குதிரை பேரம் மூலியமாக வாங்க அப்படின்னு சொல்லி அதிமுக சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அதிமுக எம்எல்ஏக்களை வாங்க 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 நீங்கள் ராஜினாமா பண்ணுங்கள், இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்சி எம்எல்ஏக்களை வந்து இது பண்ணிவிட்டு அந்த மாதிரிலாம் ஒன்றும் நாங்கள் பண்ணல. குதிரை பேரங்கிற கழுத பேரங்கிறதெல்லாம் நாங்கள் பண்ணல. புரியுதா? அதாவது எப்படிப்பட்ட ஒரு அரசியல் பண்ணுறாங்கன்னா, இவங்க 108 தான் ஜெயிப்பாங்களாம். திமுகவில் இருக்க கூட்டணியெல்லாம் கூட்டு வச்சுக்குவாங்களாம். ஏப்பா திமுக தீய சக்தினா திமுக கூட்டம் இருக்கவங்களாம் தூய சக்தியா உனக்கு? அப்போ அவங்களையெல்லாம் வந்து திமுகட்டன்னு தூக்குனீங்களே, அப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நபர்? அவங்களாம் சட்டமன்றத்துக்குள்ளே வந்து என்ன பண்ணிட்டாங்களா? அப்போது இந்த ஜெய்சபாண்டியன் பேசலாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, ஆத்திரங்கள் தான் வருது. அங்கே ஒரு அரசியல் இதாக வந்து விமர்சனம் வைக்கிறாங்க. ஏன்னா விஜய் ஆட்சியை பிடிப்பான்னு சொல்லி யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் இவங்கெல்லாம் என்னென்னா புரோக்கர்ஸ், வாடகை வாய்கள். இங்கிட்டும் பேசுவான், அங்கிட்டும் பேசுவான். இப்போ இவங்களுக்கு என்ன ஆகி போச்சு? விஜய் ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிட்டாரு. எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதிமுக 108 வேட்பாளர் அதிமுகக்காரங்க இப்போ நின்னது. ஜெய்சபாண்டியன் நாம் தமிழர் கட்சிக்காரன் முன்னாடி. அது மாதிரி எல்லாத்தையும் அந்த மாதிரி ஆட்களை போட்டு ஒரு வகையாக வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு இதாகி அது என்ன வகை அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். அமித்ஷா அவர்களோட என்ன லிங்க் விஜய் அவர்கள் போடுறாருங்கிறது அடுத்தடுத்த காலங்களில் வெளியிடும். அதனால தான் பார்த்திங்கன்னா அமித்ஷா அவர்கள் திருப்பணங்குன்ற விஷயத்தில் வாயே பேச மாட்டார். அப்போ உங்களுடைய டீலிங்கெல்லாம் எங்களுக்கு தெரியாமல் இல்லை. சட்டமன்றத்துக்குள்ளே நாங்களும் ஒரு நாள் வரத்தான் போகிறோம். ஜெய்சபாண்டியா சட்டமன்றத்துக்கு வராத கட்சியெல்லாம் வச்சு வருவோம்ப்பா, ஏன் கவலைப்படுற? இந்த இடைத்தேர்தல் இருக்குல்ல, இடைத்தேர்தலில் எல்லாத்துக்குமே பதில் சொல்லக்கூடிய ஒரு தேர்தல் இந்த இடைத்தேர்தல் தான். ஜெய்சபாண்டியன் போன்ற பச்சை துரோகிகளுக்கு பதில் சொல்லுவோம். நாங்கள் இடைத்தேர்தலில் பதில் சொல்லுவோம். எப்படியும் உங்கள் தளபதி விஜய் வந்து அவர் பண்ணுற குதிரை பேர அரசியலுக்கு 31 வரை வந்து இடைத்தேர்தல் கிடையாதுன்ட்டாங்க. அடுத்து வரும்ல, இடைத்தேர்தல் வரும்ல, எப்படி ஆகஸ்ட் மாதம் அறிவிப்பாங்கள்ல, அதில் எப்படி ஒரு 10 பேர்த்தையாவது கொண்டு வந்து விட்ருவார். அந்த 10 பேர்த்தில் ஒரு ஆள் நாங்கள் ஜெயிக்கலை, சட்டமன்றத்துக்குள்ளே வரலான்னா என்னன்னு எங்களை கேளு, சவாலாகவே விடுறேன் நான். அதுக்கு நான் சீமான் அவர்கள் வந்து விஜய் மாதிரி போலி இலவச அறிவிச்சாலும் நாங்கள் சீமானை சப்போர்ட் பண்ணுவோம். இப்போ ஏன் நான் சீமானை சப்போர்ட் பண்ணுறேன்? இந்த ஏகலைவன் இவங்கெல்லாம் வந்து சீமான் தப்புன்னா ஏன் சப்போர்ட் பண்ணுறான்? விடமாட்டான். 5 வருஷம் களத்தில் இருந்திருக்கான், விடமாட்டான். சீமானை விடமாட்டான். இந்த 2020 இந்த இடைத்தேர்தல் சீமான் என்ன நிலைப்பாடு வேணால் இருக்கட்டும், திமுகவோட அப்படி காங்கிரஸோட இப்படி எப்படி வேணாலும் சரி, அது எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். காசு கொடுக்குறேங்கிறாரா கொடுக்கட்டும், எல்லாத்துக்கும் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். நாங்கள் உன்னைய மாதிரி ஆட்கள் பேச எங்களுக்கு நல்லது தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதோடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.